இயல்புக்கு இருக்கிறதுக்கு பழகணும். ஒண்ணு இயல்புக்குன்னா, இந்த கிடைச்சிருக்குல்ல இன்னைக்கு ஒரு பொருள், இது மட்டும்தான் நமக்கு இன்னைக்கு உள்ளது. ஒரே ஒரு சோளக்கருது இருக்குன்னா அதுதான் உங்களுக்கானது. ஆனா இன்னொரு சோளக்கதிரை எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. அந்த குழந்தை இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கான பொருள். ரஜினிகாந்த் மாதிரி ஒரு குழந்தைய எதிர்பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்க நல்லா வளர முடியாது, நீங்க நல்லா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். ஒரு பொண்ணுக்கு இப்படிதான் ஒரு மாப்பிள்ளை வருவான்னா, மாப்பிள்ளை அந்த பையன் ஒரு பையனை தான் எதிர்பார்க்கணும். அவன் இந்த மாதிரி வருவான், அந்த மாதிரி வருவான், அந்த மாதிரி வருவான்னா ஒரு நாள் கூட வாழ முடியாது வாழ்க்கை முழுக்க. அப்ப இந்த எதிர்பார்ப்புகள் ஒரு மனிதரை முற்றிலுமாக துன்பத்தில் ஆழ்த்திடும். ஒரு மனிதனை நரக வேதனைக்கு கூட்டிட்டு போயிடும். அவ்வளவுதான் இது கூடயே இருக்கிற உண்மை தத்துவம். இதை தெரிஞ்சுக்க தொடங்கிட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு ஞானிய ஏன் கோள்கள் பாதிக்க மாட்டதுன்னா, அவர் வேலை செஞ்சாதானே பாதிக்கும். இப்போ நீங்க தேடுறீங்க ஒரு பொருளை, அதனால விரயமாகறீங்க. தேடவே இல்லைன்னா ஏன் விரயமாக போறீங்க? புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன பண்றாரு, நீங்களே சொல்லுங்க. கோள்கள்ட்ட இருந்தே அவர் காப்பாற்றப்படுகிறார். இதுதான் அதோடைய விஷயம். இது கடைபிடிக்கிறது மனிதனா கடைபிடிக்க முடியாது. அதுக்கு தான் தியானத்துல கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பிரபஞ்சத்துல இருந்து அது இயற்கையா கிடைச்சு அந்த மாற்றத்தை, அந்த பொலிவு அடையும் போது நம்ம அந்த தன்மைக்கு அப்படியே மாறணும். இப்போ நான் இயல்பு மனிதனா இருந்து ஒரே ஒரு சோளக்கருது போதுன்னு வச்சுக்கவே, அந்த சோளக்கருது கொடுத்தவனே நீ வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா எனக்கு தேவை 5 சோளக்கருது, நீ என்ன ஒரு சோளக்கருது கொடுத்துட்டு போற, அப்படிதான் அவனை திட்டுவோம் நம்ம. புரியுதுங்களா? இப்ப நான் மாறி இருக்கேன்ல, எனக்கு என்ன தெரியும்னா ஒரு சோளக்கருதோட தான் ஒருத்தன் வருவான் அப்படின்னு எனக்கே தெரியும். அப்ப எனக்கு என்னன்னா, அந்த ஒரு சோளக்கதிர் எப்போ வரும்னு காத்து இருக்கு, அந்த சந்தோஷம் தான் எனக்கு இருக்கும். இதுதான் அந்த அந்த மாற்றங்கிறது. உண்மையிலே ஒரு தியானம் அது ஒரு நல்ல ஒர்க் ஆகுதுன்னா, இது உங்களுக்குள்ள நடந்துச்சுன்னா நீங்க உண்மையிலே ஒரு நல்ல தியானத்தை பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க குருநாதர் நல்ல குருநாதரா நீங்க கண்டுபிடிக்கணும்னா இதுதான் சாட்சியா இருக்கும். 200 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், 200 ரூபா இருக்கா, இது என்ன அதிகமான காசு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க இயல்பாவே இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். 200 ரூபாயெல்லாம் காசான்னு கசிக்கு கட்டில் கீழே போட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் இன்னும் குருநாதரை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழல் அது உருவாயிடும். அப்ப அதுதான் அது. நம்ம இல்லைன்னா ஒன்று வேலை நடக்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் போய். இப்போ நீங்க இல்லைன்னா உங்க புருஷன், உங்க பொண்டாட்டி, உங்க பிள்ளையும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் பச்சை போய். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவைக்காக தான் அந்த பொண்ணு அழுவுமே ஒழிய உங்க மேல பாசம்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு புருஷனை காணா, பிள்ளைய காணான்னு அழுவுறதோ, புருஷன் செத்து போயிட்டாங்கலாம் பாசம் வந்தாங்கட்டெல்லாம் குப்பையில தூக்கி எறிங்க. பால் வாங்குறதுக்கு ஆள் காணோம். புரியுதா? ஒரு புருஷன் இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் பயப்படுவான், இல்லைன்னா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்படிங்கிறதுக்காக அந்த நைட்ல படுக்கும்போது அழுகும். பல நாள் புருஷனோட படுத்து படுத்து அந்த உடலுக்குள்ள சுகம் கண்டிருக்கும். அது ஒரு நாள் அந்த உடலோட ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதுக்கு ஒரு ஆள் வேணுமே, என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்காம போயிருந்தா கூட பரவாயில்ல, கொடுத்துட்டேன்னு அதுக்கு நினைச்சாலும். ஆனா இதையெல்லாம் இறைவனால், தியானத்தால், சரணாகதியால் இதெல்லாம் இந்த ஃபீலே இல்லாம கொண்டு வந்துட முடியும். இந்த ஃபீல் எல்லாம் இருந்துச்சுன்னா ஞானியா எவனும் ஆக முடியாது. நானும் தான் பல நாள் பொண்டாட்டியோட படுத்திருந்தேன், அந்த அந்த ஃபீல் எல்லாம் இருந்துகிட்டே எல்லா நாளும் இருந்துச்சுன்னா நான் எப்படி என் வேலையை செய்வேன்? அப்போ இந்த உடல் சுகத்தை ஒரு நாள் எப்படி முறிக்கணும், எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. அடிப்படையை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ பொண்டாட்டிக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அது மாறல. இப்போ நம்ம மாறி இருக்கிறதுனால அந்த சூழலுக்கு எப்படி கையாளணும்னு தெரியும். இது எதற்காக கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது, எதுக்காக நம்ம இந்த சேர்ந்து வாழ்றோம், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? நீ நானும் ஏன் இணைகிறோம்? உங்க அம்மா உன்னை 20 வருஷமா பெற்றாங்க, நீ யாருன்னே தெரியாது. என்ன அடிப்படையில், ஒரே ஒரு கயிறு அடிப்படையில் நம்ம 2 பேரும் இணைஞ்சிட முடியுமா? அந்த வாழ்க்கையை உன்னதமா ஆக்கிட முடியுமா? அப்ப இந்த இணைப்புக்கு ஒரு 1000 அர்த்தங்கள் இருக்கு. அதை அறியறும் போது
பயங்கரமான காரணம் இருக்கும். எல்லாத்துக்குள்ளேயுமே அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்போ நமக்குள்ள தோண்ட தோண்ட அதிசயம் வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ள வெளியில் போய் தோண்டவே வேண்டியதில்லை. ஒரு செக்ஷன்லேயும் மாறும். ஓ, பொண்டாட்டியே இதுக்காக தான் வந்திருக்கிறாளா, புள்ள இதுக்காக தான் வந்திருக்கிறாளா அப்படின்னு ஒன்று ஒன்றா. அப்போ சுற்றி இயங்குற பொருள் எல்லாமே இதெல்லாம் இதுக்கு தானா அப்படிங்கிறது எல்லாமே. நீங்கள் கடவுளை பார்க்குற விஷயம் இல்லை, நம்ம கூட இருக்கிற விஷயங்களே தோன்ற தோன்ற நமக்கு அப்படியே வியர்ப்பவும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திட்டு போயிடும். இப்படி ஒரு சூழல் இருக்கும். கிராமத்தில் சில கிராமங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்த எத்தனையோ பேர் சொந்த வீடே கட்டாமல் வாழ்ந்திருக்காங்க. அப்போ சொந்த வீடே கட்டாமல் ஒருத்தன் வாழ்கிறதுக்கு என்ன காரணங்கிறது அவனுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் கடவுளையும் அவனையுமே திட்டிக்குவான், மாறி மாறி திட்டுவான். கடவுளை திட்டுவான், அடுத்தது அவனை திட்டுவான். அடுத்து அவன் பொண்டாட்டி சொல்லுவான், உனக்கு போக்கத்தான் பொழைக்க தெரில, பக்கத்து வீட்டில் 3 மாடி கட்டுறான், நீ என்னையா வெங்காயம், பிள்ளைக்கு என்னையா வச்ச, ஒரு சைக்கிளை வச்சு அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாது. அவன் கண்டுபிடிச்சுனா என்ன பண்ணுவான், அவனை தான் ஞானிங்கிறாங்க. எதற்குடா வீடு, கடவுளே வெட்ட வழியில் தாண்டா இருக்கான்னு உட்காந்துக்குவான். புரியுதா? ஒரு நாள் நீ இவ்வளவு பெரிய மாடியா இருந்தாலும் ஒரு நாள் காலி பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு வச்சுக்கவே, நீ என்ன பண்ண முடியும்? கடவுளை பார்க்க முடியாது. கோடீஸ்வரங்களை திருடன்களை தான் பார்த்துட்டு கேம்பிளிங் தான் ஆடிட்டு கிடக்க முடியும். கேம்பிளிங் விளையாட்டுக்குள்ளே எவ்வளோ நாள் தான் மனிதன் இருக்கிறது சொல்லுங்க? சூதாட்ட கிளப்புக்குள்ளே எவ்வளோ நாள் தான் மனிதர்கள் வாழ்வீங்க? நம்பர் 1 கோடீஸ்வரனாவே கிளம்பிங்லே இந்த கேம்பிளிங் லைஃபுக்குள்ளே எவ்வளோ நாள் போக முடியும்? ஒரு நாள் அதுலேருந்து விடுபட வேண்டிய சூழல் இருக்கும்ல. நீங்கள் விடுபட மாட்டீங்கன்னு தான் உங்களுக்குள்ளேருந்து உயிர் வெளியில் விடுபட்டுருது. அப்போ ஒரு ஞானிங்கிறதுக்கு என்ன பொருள் என்னன்னா, அவன் தன்னை அறிஞ்சிக்கிறது. ஏன் எனக்கு ஒன்று கிடைச்சிச்சு, ஏன் ஒன்று எனக்கு கிடைக்கல. அப்போ நீ இருந்தால் எதுக்கு சமுதாயத்தை போய் குறை சொல்ல போற? நான் இந்த சாதியில் பிறந்துட்டேன், அந்த சாதியில் பிறந்துட்டேன், தீண்டாமை வந்துருச்சு, நோண்டாமை வந்துருச்சு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பொண்ணை கல்யாணம். நீ ஏன்னு முதல்ல ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டேன்னா தீண்டாமையும் அங்கே வராது, தாண்டாமையும் வராது. அங்கே ஒன்றுமே அங்கே வராது. தெரியாதனால தானே பிரச்சனை. முதல்ல இந்த சாதியில் பிறந்தேன்னு பிரச்சனை இல்லை, நீ ஏன் பிறந்தேன்னு தெரியணும்ல. அப்புறம் சாதி செக்ஷன்லாம் 2வது வச்சுக்கோ. இதை தெரியாமல் என்னத்தை நீங்கள் போராடினாலும், என்ன அரசாங்க சட்டம் கொண்டு வந்தாலும் எவனாலையும் இந்த சாதியும் ஒழிக்க முடியாது, வெங்காயத்தையும் ஒழிக்க முடியும். முதல்ல அடிப்படை தெரியணும்ல. முதல்ல அடிப்படை என்னன்னு தெரியணும். ஏன்டா ஏழை அப்படின்னா, நான் ஏழைங்க, பல நாள் ஏழைங்க. உனக்கு தெரிஞ்சா நீ ஏழைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா ஞானியும் நான் பிச்சைக்காரன் தான் சொல்லியிருக்கான், ஏழைன்னு தான் சொல்லியிருக்கான். தெரியாமல் சொல்ல, அறிஞ்சு சொல்லியிருக்கிறான். தேவைப்படாது, அதனால நான் பிச்சைக்காரன், இங்கே ஏழைங்கிறதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் சும்மா ஒரு குருட்டு வாக்கில் அடிச்சு விடுறது கிடையாது. நான் ஏழைங்க பிச்சைக்காரன்னு சொல்ல மாட்டான். ஞானி அறிஞ்சிட்டு சொல்கிறான். பாஸ்புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான், சொல்லுங்க. அப்போ அது இருக்குல்ல. அப்போ அங்கே என்ன ஆகுது? ஞானியா மாறுறது என்ன ஆகுதுன்னா, நீ ஏழையா இருக்கிறத பற்றி கவலையே பட மாட்ட. ஐ எம் சோ ஹாப்பின்ட்டு போயிடுவ. இந்த பச்சை சட்டை போட்டவர் இந்த லெமன் சாதம் கொடுத்தாரு மார்னிங், ஓகே லஞ்ச். ஒருத்தன் வருவான் சிவப்பு சட்டை போட்டு தயிர் சாதத்தோட வருவான்ட்டு போயிட்டே இருப்பாரு. புரியுதுங்களா? அவ்வளோதான் அவனுடைய லைஃபு. அவன் பெருசாக இதை பற்றி எடுத்துக்க மாட்டான். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்காதவன்னா, பச்சை சட்டை போட்டவன்ட்ட இன்னைக்கு மத்தியானம் காலையில் பிச்சை எடுத்தோம், திருப்பி சிவப்பு சட்டை போட்டவன்ட்ட எவ்வளோ பிச்சை எடுக்கிறோம் இப்போ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள அழுக வரும், துன்பம் வரும். என்னடா நடராஜா, சிவபெருமானே, ஏன்டா இப்படி என்ன இப்படி பண்ணுற அப்படின்பான். இதுதான் தெரிஞ்சா கிரேட்ரா நடராஜா, சிவபெருமானே. பச்சை சட்டை போட்டவனே நீயா வந்தியே, சிவப்பு சட்டை போட்டவனே நீயா வந்தியே, பரவாயில்லையே. நான் உழைக்கவும் இல்லை, என்ன வேலையும் செய்யலை, என்ன தேடி உணவு வருதே, பரவாயில்ல, நீ பயங்கரமான ஆள் தான். அப்போ நான் எதுவுமே செய்யலைனாலும் எல்லா பொருளையும் என்கிட்ட கொடுக்குற அப்படின்ட்டு போயிடுவான். புரிதல் இல்லை, அதுதான் நிஜம். புரிதலே கிடையாது இது, அதுதான் நிஜம். உங்கள் பிள்ளைய காப்பாற்ற வேண்டியது நீங்கள் கிடையாது மிஸ்டர். பிரபஞ்சம் காப்பாற்றும், நீங்கள் காப்பாற்ற வேண்டியது இல்லை. நீங்கள் தற்காலிகத்துக்கு ஒரு ஆள். நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு தற்காலிகத்துக்கான உரிய ஆள். நீங்கள் காப்பாற்ற இறை பிதா கிடையாது நீங்கள். புரியுதுங்களா?
நீங்கள் ஒன்றும் அன்னை தெரசா மாதிரி உங்கள் பையனை தூக்கிட்டு தியாகத்தோட ஓடாதீங்க. ஒரு தற்காலிகத்துக்குரிய ஆள், அவனை படைச்சது இறைவன், அவனை காப்பாற்ற போகிறது இறைவன், அவனை பாதுகாக்க போகிறது இறைவன், அவனை பார்த்துக்குவாங்க. புரியுதுங்களா? உங்கள் ரோல் எது வரைக்குமே அந்த ரோல் அது வரைக்கும் நீங்கள். அப்புறம் உங்கள் ரோலை எடுத்துகிட்டு அந்த இடத்துல யார் வேணாலும் இருப்பாங்க. புரியுதுங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில் உட்காந்துட்டு எவனோ ஒரு சினிமா நடிகர் கூட உங்கள் பையனுக்கு மாதம் 10,000 பணம் அனுப்பி விடலாம். ஏன்னா அவன் செய்யணும்னு அவனுக்கான ரோல் வந்துடும். இப்போ உங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா பெயிண்ட் அடித்து கூட கொண்டாந்து காசு கொடுத்துருவாரு, இப்போ யார்கிட்டயே ஒருத்தர் அனுப்புகிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அது கிடையாது. உன் வீட்டுக்காரர் இவ்வளோ தான் செய்யணும், இதுக்கு மேலே இன்னொருத்தன். ஒவ்வொருத்தருக்கும் 4 பேர் 5 பேர் உதவணும்னா 5 பேரை படைச்சி வச்சுருப்பான். இப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சேவைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சேவையெல்லாம் கிடையாது, உனக்கு வேலை இது. புரியுதா? நீ ஒரு 10 பேர்த்துக்கு வேலை செய்யணும், காப்பாற்றணும், அதான் உனக்கு வேலை. அப்படிங்கிறத தூக்கி போட்டிருப்பாங்க. அது அவனுக்கு தெரியாம அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், ஐயோ நம்மளால ஒரு 10 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, 10 குடும்பத்தை நான் காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ஒரு வள்ளல் மாதிரி சுத்திட்டு இருப்பான். அது இல்ல, அது இல்ல. அது ஒருவேளை ஒரு படி சோறு குடிக்கிறீங்கன்னா கூட அதுக்கு காரணம் இருக்கு. சும்மா நீங்க புளி சாதத்தை கொடுத்தாலும் லெமன் சாதத்தை கொடுத்தாலும் சும்மா கிடையாது. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஒரு கை உங்கள்கிட்ட இருந்து வாங்கி செஞ்சாலும் அதுக்கும் காரணம் இருக்கு. எல்லாம் பிளான் தான். இதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. பெரிய லெவலில் தான். தெரிஞ்சா நம்ம அப்படி செயல்பட மாட்டோம். இந்த இடத்துல போய் இங்கே சாப்பிட்றோம்னா ஏன்னு தெரியாது. இதெல்லாம் காரணம் இருக்குது. தெரிஞ்சுட்டா அது வேற மாதிரி. அது நம்ம திருவண்ணாமலை உட்காந்துருக்கோம், எல்லாரும் நினைப்பாங்க ஒரு பெரிய மலை இருக்குது, கோயில் இருக்குது, சக்தி வாய்ந்த இடத்துல இந்த மலை ஆற்றல் இருக்குது, அதனால இங்கே உட்காந்து சோறு போடுறோம்னா அது கிடையாதுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, அதனால உட்காந்து பண்ணுறோம். மலை இருக்கு குகை இருக்குங்கிறதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அது வர்ற மக்களுக்கு சோறு போடுறாங்களே ஏகப்பட்ட பேர், அவங்க போடலாம். ஆனால் ஞானங்கிறது அது கிடையாது. ஏன் இங்கே உட்கார்ற, இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ ஆசிரமம் இருக்குது, உன்னையா நாங்கள் அங்கே உட்கார வைக்கிறோம், உன்னையா அங்கே சோறு போட வைக்கிறோம்னா நீ சோறு போடணும், நீங்கள் உட்காந்து பெரிய விசேஷமாகணும்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு காரணம் இருக்குங்கிறதுனால தான். இந்த காலகட்டத்தில் உன்னை இழுத்து பிடிச்சி இங்கே உட்கார வைக்கிறதுக்கு, இல்லை ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு எல்லாம் பர்பஸ். அதை நீ அறிஞ்சுக்கணும். என்னை அறிய வச்சிட்றேன், நான் அறிஞ்சிட்றேன். இப்போ அறிஞ்சோடனே எனக்கு என்ன ஆயிடுது, இங்கே உள்ளே இருக்கிற எல்லாமே கட் ஆயிடுது. என்ன ஆயிடுது, ஐயோ பயங்கரமான ஆள்பா, நம்ம ஒரு 50 பேருக்கு சோறு தரோம், 100 பேருக்கு சோறு தரோங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ இந்த கோயிலில் உட்காந்துட்டு நம்ம ஒரு சக்தியான கோயிலில் உட்காந்துட்டு ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறலாம் இல்லை. காரணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வேலையை மட்டும் செய்வோம். இப்போ நம்மளை பார்க்க வர்றவங்களுக்கோ நமக்கு சுற்றி வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களோட காரணம் வேற, என்னுடைய விஷயம் வேற. இப்போ நான் செய்கிற வேலையை எனக்கு தெரிஞ்சுட்டு செய்கிறேன். அப்போ எனக்கு என்ன சொல்லுது, எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, நீ செய்கிற வேலை எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ரோல். இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ரோல் தான், இந்த இடத்துல இந்த வேலையை செய்யணும். இப்போ நம்ம முடிஞ்ச உடனே ஆச்சா பூச்சா கிடையாது. நம்மளை தூக்கிட்டு இன்னொருத்தன் வந்தானா அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். நீங்கள் வந்துட்டீங்களா, சாவி நீங்கள் வச்சுக்கோங்க, நான் போகிறேன்னு கிளம்பிடணும். புரியுதுங்களா? நான் ஒரு கொக்குன்னு வச்சுங்களேன், அடுத்து காக்கா வந்துருச்சுன்னா காக்காட்ட சாவியை கொடுத்துட்டு நான் பறந்து ஓடிடணும். காக்கா பாதுகாத்துப்போம். புரியுதுங்களா? இப்போ நீங்களும் நினைப்பீங்கன்னா கொக்கை ஃபாலோ பண்ணுவாங்களாம், கொக்கு தான் நமக்கு காப்பாற்றுனுச்சு, கொக்கு எங்கே கொக்கு போனாலும் பரவாயில்ல, கொக்கு போட்டா வச்சுட்டு கும்பிட்டு கிடப்போன்னு கும்பிடுவீங்க. காக்காவும் கொக்கு அமிச்ச இடத்துலேருந்து கொக்கு யார் அமிச்சிச்சோ அவனை தான் காக்காவும் அமிச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா காக்காவை பார்க்க மாட்டீங்க. அப்போ காக்கா என்ன பண்ணணும், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பார்க்கும், என்னடா அப்படி இருக்காங்க, கொக்கு தானே சாவியை கொடுத்துட்டு போணுச்சு, இவங்க என்ன அப்படி பண்ணுறாங்க, குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த குருநாதர் தான் கும்பிடுவேன், இங்கிட்டு தான் உழுவேன், அங்கிட்டு தான் தாண்டுவேங்கிறாங்களே, இது என்ன கதை இது அப்படின்னு காக்கா பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா காக்கா ஏதாவது செஞ்சால் தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அப்போ காக்கா என்ன பண்ணுன்னா சரி வரட்டும் அப்படின்ட்டு உட்காந்தே இருக்கும். ஒவ்வொரு நாள் வருவாங்க. இன்னொன்று நாங்கள் ஆக்சுவலாக கொக்கை தான் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாருமே குடும்பமாகவே கொக்கு குரூப்பு தான். பல நாள் சாப்பிட்டா நின்னா உட்காந்தா நடந்தா கொக்கு பேரை தான் சொல்லுவோம். திடீர்னு காக்கா உங்களை தேடி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் பேரை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் ஏதோ ஒன்று உங்களை இழுக்குது. ஆனால் நாங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா உங்களை ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்ட்டுருவாங்க.
அந்த காக்கா என்ன சொல்லணும், அடு பாவியில கொக்கும் காக்காவும் நானுமே ஒரே இடத்துல உருவானவங்கடா, சாவி மாறி போய், ஏன்னா அவன் வேலை முடிஞ்சிச்சுன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இது தெரியாமல் நீங்கள் சுற்றுறீங்களாடா, 2 பேருமே நாங்கள் உங்களுக்கு வேலை செய்ய வந்தவங்க தான். நீங்கள் என்னடா சைடில் விட்டு போட்டு அடையிறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, யூஸ் பண்ணிக்கங்கடா அப்படின்னு தான் அது நினைக்குது. சரி, ஒரு நாள் அவன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த காக்கா என்ன பண்ணுதுன்னா அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் விஷயம், இதை புரிஞ்சுக்கணும்ல. அவ்வளோதான், அது அறியாமல் நமக்கு என்னங்க இருக்க போகுது. அவர் வந்தார் 30 ஆண்டுகளாக, அவர் அந்த மலையில் உட்காந்து அது ஒரு 5 ஆசிரமத்தை வச்சுருந்தார். இப்போ நான் இங்கிட்டு ஒரு 5 ஆசிரமத்தை வச்சுட்டு இருக்கிறேன். இது இந்த கதையாது. இது பிரபஞ்சத்தில் அப்படிலாம் நடக்காது, அப்படிலாம் கிடையாது. சக்திங்கிறதே முதல்ல பிரபஞ்சத்திலேருந்து தான் கொடுக்கப்படுது, வேற எங்க இருந்தும் கிடைக்கப்படாது, கொடுக்கவும் வாங்கவும் முடியாது. சில பேர் அந்த ஆசை அந்த செயல்பாடுகள்ல இருக்கிறதுனால அவங்களால தன்னை குருவா இருந்தாலும் தான் எதுக்காக அந்த பணியை செய்யறோம்னு முழுமையா உணர முடியாம அந்த அலைவரிசையில அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கிறதுனால அவங்க பெரிய ஒரு வேள்வியான ஆளாவே நினைச்சுக்கிட்டே போயிடுவாங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான் ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய சீஃப் மினிஸ்டரு, எல்லா அதிகாரத்தையும் வச்சிருந்தவங்க, அவங்களுடைய உயிர் பிரியுங்கிறது அவங்களுக்கு தெரியலையே. அவங்க எல்லா அதிகாரத்தையும் வச்சிருந்தவங்க தானே அவங்க. இப்போ என்ன பண்ண முடிஞ்சுச்சு அவங்களால சொல்லுங்க? ஒரு கடைசியாக ஒரு விஷயம் கூட அவங்களால எதையும் பண்ணிக்க முடியலைல்ல, இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ ஒரு ஞானிங்கிறவன் என்ன பண்ணுறான்னா அதிகாரத்தையும் திறந்துட்டு அழகா என்ன பண்ணுறான், ஆனஸ்டா காக்கா வந்துருச்சுன்னு சாவியை கொடுத்துட்டு பறந்து போகிறான். இந்த பக்குவம் மனிதன்கிட்ட இருக்குமா? சாவியை நீங்கள் யார்கிட்ட கொடுப்பீங்க? உங்கள் பையன்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்க, இல்லைன்னா உங்கள் மகள்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க. இதுதான் உலகமே இருக்குது. அதனால தான் ஞானங்கிறது, ஞானியை பார்த்து வணங்கிறது, ஞானியோட போகிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அவன் விசேஷம் ஒன்றும் சாமியார் தங்க வர வைக்கிறவன் இது வர வைக்கிறவன் கிடையாது. காலத்தை உணர்ந்து அறிகிறவன், சூழலை உணர்ந்து அறிகிறவன், என்ன எது எப்போ எப்படி கிடக்கும், என்ன மாதிரி நடக்கிறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால அவனோட போகணும். நமக்கு எதுவும் தெரியாது, நமக்கு தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் மனித செயலில் இருக்கிறது தான் தெரியும், நடக்க போகிறதுலாம் நமக்கு தெரியாது. அப்போ நாம் என்ன பண்ணால் அவனோடய போனோம்னா சேஃப், கண்ணை முடிக்கலாம். ஆமாம், நம்ம வாட்டில் போகலாம், அந்த ஆள் எங்கே போனாலும் போகலாம் அப்படிங்கிறது தான் அதோட செயல் வடிவம். அதை உணர முன்னே